திமுக நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த திட்டங்களை தான் இவர் வந்துட்டு இப்ப செயல்படுத்திட்டு இருக்காரு. புதுசா இவர் எதுவும் செஞ்ச மாதிரியே நமக்கு தோணல. அப்ப அவருக்கு இன்னொரு தளம் வந்து இன்னொரு குரூப் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நாங்க ஒரு பிளவா பிரிக்கிட்டு வந்துருக்கோம். ஆனா அது வேணாங்க. உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களை பார்த்ததுதான் இப்ப பெரிய சிக்கல். அவங்கள பார்க்காம தவிர்த்திருந்தாருன்னா இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி கவர்மெண்ட் பண்ணிட்டு போலாம். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளுநர்கிட்ட புகார் கொடுப்பாரு. அப்ப அவங்க சபாநாயகர்கிட்ட புகார் கொடுப்பாரு. அதற்கு எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இவர்கள் பதவி நீக்கம் செய்வது கூட வாய்ப்பு இருக்கு. அவர்கள் பணத்தை கொட்டி வேட்பாளராக நின்று 1000 2000 கொடுத்து ஜெயிச்சு வந்துருக்காங்க. இப்ப அதை போட்ட காசு அறுவடை பண்ண தானே பார்ப்பாங்க. அவர்களை வச்சு எப்படி தூய் ஆட்சி ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியும்? அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது கண்டினியூ ஆகும். இன்னைக்கு வரைக்கும் ஆகிட்டு இருக்கு. மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார். வணக்கம் சார். சார், மே 18 தமிழின படுகொலை குறித்து பேசக்கூடிய இந்த நேரத்துல வந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட நம்ம தாவேகா தலைவர் வந்துட்டு கூட்டணி வச்சிருக்கா நம்ம தெரியும். இப்போ கேரளாவில் வந்துட்டு காங்கிரஸா மறுபடியும் வின் பண்ணி அங்க முதல்வரா வர போறாரு. அந்த பதவியேற்பு விழாக்கு வந்துட்டு இவர் போறாரு. இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு? ஏன்னா காங்கிரஸ் நம்ம மறைந்த ராஜீவ்காந்தி எப்படி இறந்தா நம்ம எல்லாருமே உலகம் முழுக்க எல்லாருமே தெரியும். ஸோ இதுக்கும் அதுக்கும் எப்படி நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம்? இப்ப இன்னைக்கு அகில இந்திய அளவுல ஒரு ரீஜனல் பார்ட்டி மாநில கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் தேவை. ஒன்னும் ஆளுங்கட்சியோட இணக்கமா இருக்கணும், எதிர்கட்சியோட இருக்கணும். ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ஆனா அதற்காக நிறைய அவங்க வலியையும் வேதனையும் அனுபவிச்சிட்டாங்க. அதுக்கு நிறைய தண்டனைகளையும் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் கொடுத்தாங்க. அதை பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய. அப்ப காலம் ஒவ்வொரு நேரத்திலயும் ஒரு மேஜிக்கை செய்யும். எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய ஒரு வரி ஒன்று ரொம்ப முக்கியமான பிடிச்ச வரி. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம்னு ஒன்று இருக்கு. அப்ப இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு ஒரு தாவேகாங்கிற ஒரு கட்சி அகில இந்திய அளவில் அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. அதுக்கு இன்னைக்கு அதிமுக காங்கிரஸை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் நோக்கி போறாங்க. ஆனா அந்த சமூகத்திற்கு காங்கிரஸும் நிறைய தண்டனை அனுபவிச்சிருச்சு. அந்த மக்களும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மதசார்பற்ற ஒரு முகமாக இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. பாஜகவை இன்னைக்கு அகில இந்திய அளவில் வீழ்த்துவதற்கு காங்கிரஸால் மட்டும்தான் முடியும். ஒரு தேர்ட் பார்ட்டி தேர்ட் ஃப்ரண்ட் எல்லாம் வாய்ப்பே இல்லை. அது கட்டமைக்க முடியாது, சரியா வராது. இன்னைக்கு 100 சீட் வாங்கி இன்னைக்கு இந்தியாவோட எதிர்கட்சியா ராகுல் காந்தி இருக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸுக்கான கட்டமைப்பில் ஒண்ணும் இருக்கு. இன்னைக்கு தெலுங்கானால அவங்க இருக்கிறாங்க, அந்த கேரளாவோட இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலயும் வரப்போறேன்னு சொல்றாங்க, பாண்டிச்சேரியில ஓரளவுக்கு இருக்கிறாங்க. அப்படி அங்கங்க இருந்தாலும் கூட பாஜகவை வீழ்த்துவதற்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னொரு ஆப்ஷன் காங்கிரஸ் தான். அப்ப வேற வழி கிடையாது. அப்ப பழைய விஷயங்களே கொஞ்சம் நம்ம மறந்துட்டு மன்னிச்சுட்டு இவர்களோட டிராவல் பண்ண வேண்டிய முடிவுக்கு தாவேகா வந்திருக்கு. இப்ப ஆல்ரெடி நம்ம திமுக அப்படித்தானே இருந்தது. அப்ப அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. ஆனா மத்த விஷயங்களும் சமரசம் பண்ணாமல் காங்கிரஸ் விஷயங்களும் இருக்கணும். தாவேகா பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இப்ப வந்துட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் மீது சிபிஐ வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல்ல கொடுக்கப்படுற ஒரு அழுத்தமா இல்ல சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த பிளவுகள் பாத்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு அணியில் நின்று ஜெயிக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் நின்று ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு ரிசல்ட் வந்தோன்னு என்ன பண்றாங்க, அடுத்த நாளே நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போறோம்னு அதுல ஒரு பிளவா பிரிஞ்சு வர்றாங்க. விஜய் அவங்கள்ட்ட ஆதரவே கேட்கல. விஜய் இந்த இடத்துல நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யறாரு. ஆனா அவரும் ஒரு மதசார்பற்ற அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஜெயிச்சிருக்காரு. ஆனா ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல, 107 சீட் தான் கிடைக்குது. அப்ப அவருக்கு இன்னொரு தளம் இன்னொரு குரூப் ஆதரவு கொடுக்கறதுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நாங்க ஒரு பிளவா பிரிக்கிட்டு வந்திருக்கோம். ஆனா அது வேணான்னு சொல்லிட்டு ஒரு மதசார்பற்ற கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஐஎம்ல தேடி போறாரு. அதுக்காக ஒரு 4 நாட்கள் பதவி ஏற்பதற்கு டிலே ஆகுது. ஒரு மெனக்கடலே பண்ணிட்டு அந்த அரசியல் தான் பண்ணணுங்கிறாரு. பதவி ஏற்றோடனே பெரியார் திடலுக்கு போறாரு, ஆசிரியர் வீரமணியை பாக்குறாரு. அந்த அரசியலை தமிழ்நாட்டுல செய்யணும், அந்த அரசியல் தான் எடுபடும் அப்படிங்கறத அவர் தெளிவா புரிஞ்சிருக்காரு. இப்ப இவங்க வாண்டடா வண்டியில ஏற மாதிரி இவங்க நாங்க ஆதரவு கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா சோத்துல கல்யாண வீட்டுல சோத்துல கல் இருக்குன்ற மாதிரி எடப்பாடி திமுக கூட்டணி வச்சுட்டாரு. கூட்டணியும் வைக்கல, ஒண்ணும் வைக்கல. அவங்க ஒரு காரணம், இவர்களுக்கு பதவி இருந்துகிட்டே இருக்கணும். பதவி இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இப்ப ஏதாவது இந்த கூட்டணியில மந்திரி சபையில இணைஞ்சு மந்திரி ஆயிரம்னு பாக்குறாங்க. அப்புறம் விஜய் பண்ண அதுல ஒரு சின்ன தவறு என்னன்னா, சிவி சண்முகத்தை போய் பார்த்ததுதான். அதுல ஒரு பிளவா இருக்கக்கூடிய ஒரு அணியினுடைய தலைவரான்னு சொல்லிக்கிறக்கூடிய ஒருத்தரை போய் பார்த்தது அது ஒரு சிறு தடுமாற்றம். ஏன்னா இவர் ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கிறாரு. 108 இருந்தாரு. ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிட்டாரு. ஒருத்தர் ஓட்டு போட முடியாது. 106 கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ் 5 பேர் இருக்கிறாங்க,
அப்படிங்கும்போது அவர் ஃபுல் மெஜாரிட்டிக்கு உண்டான 118 கிராஸ் பண்ணி நிக்கிறாரு. ம். ஆனா அப்படி இருந்தும் கூட ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்றாருன்னா, யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல, இவங்களை போய் பாக்குறாரு. ம். இவங்களை போய் பார்த்தாங்க, கேட்காம அவங்க நம்பர் 24 25 பேர் ஓட்டு போட்டுறாங்க. இப்ப அந்த கட்சிக்கு முழு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியினுடைய ம். பொதுச் செயலாளர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். பொதுக்குழு கூடி அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது வழக்கத்துக்கு தனியா இருக்கு, அது வேற விஷயம். பொதுச் செயலாளர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு தான் இவர்களுக்கு இரட்டை இலை கிடைத்து தேர்தலில் சந்திச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ உடனே ஜெயிச்சவனே ஒரு பல்ட்டி அடிக்கிறாங்க. ம். அடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து நாங்க வந்து கோர்ட்டுக்கு போறோம். அந்த கட்சியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய என்பவர் என்ன சொல்றாருன்னா, 91 நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல ஜார்டன் முத்தி மோர்ச்சா எம்பிகளுக்கு கொடுத்ததாக பணம் கொடுத்ததாக ஒரு வழக்கு ம். நாங்க நரசிம்மராவ் மீதே பதிவு செய்யப்பட்டது. ம். ம். குதிரை பேரத்தில் பணம் கொடுக்கப்பட்டதாக அப்படின்னு. ஆனா இங்க குதிரை பேரம் நடந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமான ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லை. ஆனா சோஃபா வச்சுட்டு ஒரு ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல, அது ஒரு சோஃபா குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. ம். ஆனா இங்க இந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களை பார்த்ததுதான் இங்க பெரிய சிக்கல். ம். அவங்கள பார்க்காம தவிர்த்திருந்தாருன்னா இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வாட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போலாம். இப்ப அதுக்கு முகாந்திரம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சிபிஐ வழக்கு போறேன்னா இப்ப கையங்குளமா பிடிச்சிருக்காங்க, இல்ல பணத்தை கண்கூடா பார்த்திருக்கிறாங்க ம். அப்படின்னா கூட போறேன். இது ஒரு செய்தியா போச்சு. ஏன்னா திருமாவளவன் அவரை பார்க்க போறாரு, அங்க ஒரு சோஃபா வருது. ம். சிவி சண்முகத்தை பார்க்க போறாரு, அங்க ஒரு சோஃபா ஆனா வருது. அதுக்குதான் திருமாவளவன் ஐயா வந்து ஒரு விஷயம் சொன்னா, நான் தான் மீட் பண்ணவே இல்லையே, அவரை நான் பார்க்கவே இல்லையே. இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. ம். சோஃபா வந்து நான் அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டேன், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. இல்ல, இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் விஜய். இவர் போய் பார்த்ததுதான் தப்பு. இப்ப என்னன்னா, அந்த கட்சிக்கு முழு அதிகாரம் இருக்கு. ம். சிபிஐ வழக்கு பதிவு செய்ய முடியுமா, ம். அதுக்கு முகாந்திரமா இருக்குமாங்கிறது இப்போ வரைக்கும் அது ஆதாரம் இல்ல. ம். பணம் கொடுக்குறப்ப கட்டுக்கட்டா பணத்தை மாட்டி இருக்கு, இல்ல பணம் வாங்கினோம் பணம் எடுத்துட்டு போனதை பார்த்திருக்கிறோம், ம். இல்ல ஏதாவது ஒரு பேங்க் டிரான்சாக்சனுடைய ஹிஸ்டரி எடுத்திருக்கிறோம், ம். இல்லாட்டி ஒரு போன் சார்ட் எடுத்திருக்கிறோம், ஒரு ஆடியோ வாய்ஸ் எடுத்திருக்கிறோம், Voice, எதுவுமே இல்ல. ம். இது ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இல்ல. எவிடன்ஸ் இல்ல. அப்ப சிபிஐ இந்த வழக்க பதிவு பண்ணுமான்னு தெரியல. ம். ஆனா இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் வர்றாரு, ம். மந்திரி சபை விரிவாக்கம் செய்ய போறதாக சொல்றாங்க. ம். அதோடு சேர்த்து எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. ம். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளுநர்கிட்ட புகார் கொடுப்பாரு, ம். அப்ப அங்க சபாநாயகர்கிட்ட புகார் கொடுப்பாரு. அதற்கு எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இவர்கள் பதவி நீக்கம் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா விஜய் நமக்கு வரக்கூடிய தகவல் என்ன, விஜய் வச்சிருக்க டிமாண்ட் என்னன்னா, ம். நீங்க எல்லாரும் ரிசைன் பண்ணிருங்க, ம். நீங்க வரணும், ஆதரவு கொடுக்க வர ஆளா இருந்தா ரிசைன் பண்ணிருங்க, நாங்க உங்களை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறோம், நீங்க எங்களுடைய சின்னத்துல நீங்க வெற்றி பெற்றுவாங்க, ம். அது சரியா இருக்கும்னு சொல்றாரு. ம். ம். அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. பட் அதை வந்து அவங்க ஒத்துக்கலன்றாங்க. ம். திருப்பி நாங்க மக்கள்கிட்ட போய் ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில போயிட்டுனா எங்க மக்கள் எங்க மேல நம்பிக்கை இழந்துருவாங்க, வேண்டான்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த இந்த அரசியலே வேண்டான்னு தான் மக்கள் விஜய் போட்டு போட்டுருக்காங்க. ஆமா, ஒரு மாற்றம் வேணும்னா மாற்றம் இவ்வளவு வேண்டாம். பெரிய மாற்றத்தை இந்த கொடுத்துட்டாங்க. கூட்டத்தை திருப்பி நீங்க மந்திரி சபையில கொண்டு போய் 5 பேர் 6 பேரை உட்கார வச்சீங்கன்னா பழைய ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க. ம். அவர்கள் பணத்தை கொட்டி வேட்பாளராக நின்று 1000 2000 கொடுத்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்ப அதை போட்ட காசு அறுவடை பண்ண தானே பார்ப்பாங்க. அவர்களை வச்சு எப்படி நீங்க தூய ஆட்சி, ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியும்? அப்ப இதை வந்து முற்றிலுமாக விஜய் நிராகரிப்பது தான் அவருக்கு சிறந்தது. பதவி ஏற்று தாவேகா பதவி ஏற்று திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஒரு 10 நாள் கிட்ட ஆயிருக்கு. பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, திமுக வந்து தமிழக மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா இப்போ திமுக நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த திட்டங்களை தான் இவர் வந்துட்டு இப்ப செயல்படுத்திட்டு இருக்காரு. புதுசா இவர் எதுவும் செஞ்ச மாதிரியே நமக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இன்னொன்னு 717 மதுக்கடைகள் நான் மூடிட்டேன் அப்படின்னாரு. ஆனா எல்லா மதுக்கடையும் இன்னமும் ரன் ஆயிட்டு தானே சார் இருக்கு, எதுவுமே மூடின மாதிரி இல்ல, தெரியல. முதல்ல இந்த ஆட்சி வந்து ஒரு 10 நாளுக்குள்ளதான் ஆகுது. ம். இவங்க வந்து எல்லாருமே புதுசு. இவங்கள முதல்ல வந்து அவங்கள போய் உட்கார்ந்து அந்த இடத்த பழகுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆயிடுமா சார்? ஆமா, அந்த ஃபைல் எடுத்து அவங்க பார்த்து ம். என்னன்னு கொண்டு போறது. இப்ப வர்ற அறிவிப்புகளும் அதிரடி அறிவிப்புகள் தான். ம். அதிரடி அறிவிப்புகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது செய்ய முடியாது. ம். இப்ப உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திலே பேசுறாரு, ம். பழைய திட்டங்கள் தொடரும், ம். மக்கள் வந்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வாங்கி பழகிட்டாங்க, திடீர்னு நிப்பாட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இதாயிருவாங்க, Suffer கஷ்டமாயிருவாங்க, நீங்க கொடுங்கன்றாரு, கொடுத்தாங்க. ம். இப்ப இவங்க ஒரு 2 மாசம் கழிச்சு தான், குறைந்தபட்சம் ஒரு 60 நாள் கழிச்சு தான் இவங்க என்ன செய்ய போறாங்கிறதே நம்ம வந்து தெரியும். ம். இப்ப முதல் கட்டமா நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா, ஒரு நேர்மையான அதிகாரிகளை போட்டிருக்கிறாங்க. ம். ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப பினான்ஸா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், சிட்டி கமிஷனரா இருக்கட்டும், உளவுத்துறையா இருக்கட்டும், அசலா கார்ட்லாம் போட்டிருக்காங்க. ம். இப்ப அந்த ஆபீசர்ஸை இவர் செலக்ட் பண்ண விதமே பாக்குறப்ப ஒரு நல்ல ஒரு சைனா இருக்கு. ம். ம். அடுத்தவங்க என்ன பண்ண போறாங்கிறது அப்புறம் விமர்சிக்கலாம். அப்புறம் ம். ம். இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த மதுக்கடைகளை குறைப்பதுங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்கு. ம். ஆல்ரெடி ஜீவோவா இருக்கு. அதாவது வழிபாட்டு தலங்கள், பள்ளி கல்லூரிகள் பக்கத்துல மதுக்கடை இருக்கு. இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க சோசியல் மீடியா அந்த வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, ம். அவங்க தான் தேரை எடுத்து தெருவில் விட்டது. ம். இது ஜீவோ இருக்குங்க, ம். இதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க.
அதுக்கு ஒரு கால டைம் வேணும். எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நீங்க வைரல் ஆச்சு இல்லையா ஒரு ஒயின் ஷாப்பு, அந்த ஒயின் ஷாப்புடைய பில்டிங் கேஸ்ல இருக்கு, கோர்ட்ல இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே விஜயனா மாத்திட்டாருன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டான். ஆமா. அடுத்த நாள் காலையில திறந்துருக்கு அவன் வீடியோ போட்டான். இப்ப என்னன்னா இவங்களுக்கு அந்த அரசியல் புரிதலே தெரியல. ஒரு ஆர்டர் ஜியோ வந்ததுன்னா அது போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதை ப்ராசஸ் பண்றதுக்கு 1 மாசம் ஆகும். அந்த கடையில் இருக்க உடனே நாளை காலை கூட்டிட்டு சினிமாவாது உடனே நாளை காலைல விஜயனா ஜீப் எடுத்து கடையை கூட்டிட்டு போயிடுவார சாவிய. ஒரு ஜீவ போட்டா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு. அரசாங்கம்ங்கிறது உங்களுக்கு புரியல. அப்ப இவங்க தான் அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. பாத்தியா 714 கடை. ஆனா அந்த ஆல்ரெடி சட்டம் இருக்கு, அதை அமல்படுத்த போறாங்க. அது சாத்தியம் என்னன்னு பாப்பாங்க. அங்க இருக்கிற கடையை வேற இடத்துக்கு மாத்தணும், அங்க இருக்கிற ஸ்டாஃப் வேற வேற போஸ்டிங் போடணும், அந்த பில்டிங் ஓனருக்கு குறைஞ்சபட்சம் 1 மாசம் 2 மாசம் அவகாசம் கொடுக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரே நாள்ல எப்படி மாத்த முடியும்? ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க இந்த நரேட்டிவ் கிரியேட் பண்றவங்க? இவங்க ஆர்வ கோளாறுலாம் பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா அது இவங்க எடுத்து வீடியோ போறாங்க. பாத்தியா விஜயனா ஒரே நாள்ல மாத்திட்டாரு வீடியோ போட்டோடனே அவங்க வீடியோ எடுத்து போட்டு திறந்தையா இருக்காரு. இப்ப இது இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ பாக்குறேன், ஈரோடு எம்எல்ஏ ஒருத்தர் நன்றி தெரிவிக்கிறதுக்கு போறாரு. ஒரு மது பிரியர் கேட்டாரு, 10 ரூபா நாங்க சொன்னே மூட்டோமான்னு அவர் கேட்கிறாரு. எங்க கொடுக்குறாங்க? அவன் கையோட கூட்டு போறான்ட்டான். அவன் வாங்கல, பையோட கூட்டு போனோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்க்கு நீங்க ப்ராப்பரா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். இல்ல அப்படி வாங்கக்கூடிய ஆட்களை நீங்க மாத்தணும், அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும், கண்காணிக்கணும். குறைந்தபட்சம் அந்த மதுபான கடையில கேரளாலாம் என்ன பண்றாங்கன்னா பில் போட்டு தான் வாங்க முடியும். கேரளாவில் நீங்க போனீங்கன்னா ஒரு ரேஷன் கடை மாதிரி இருக்கும். இந்த பக்கம் போய் ஏறி கியூல நின்று ஒரு பில் கொடுப்பாங்க. பில் வாங்கி இன்னொரு கவுண்டர்ல வாங்கிட்டு இந்த பக்கம் இறங்குவாங்க. இப்ப அந்த மாதிரி சிஸ்டம்லாம் 10 ரூபா வாங்க முடியாது. நேரம் போவான், ஜிபே பண்ணுவான், பில்லு வரும், அந்த பில்ல கொண்டு போய் அந்த இன்னொரு கவுண்டர்ல கொடுப்பான், வாங்கிட்டு போயிடும். இப்படி கொண்டாதான் நீங்க 10 ரூபாய் குறைக்க முடியும். நீங்க காசு கொடுத்து வாங்குறதா இருந்தா 10 ரூபா வாங்குவாங்க. பில்லு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா 10 ரூபா குறைஞ்சிரும். இதைத்தான் செய்யணும். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது கண்டினியூ ஆகும். இன்னைக்கு வரைக்கும் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த எம்எல்ஏ கேட்டாரு, அப்ப நீங்க 10 ரூபா நான் குறைச்சிருவேன்னு சொன்னா அது எப்படி குறைக்கிறங்கிற ஒரு இது வேணும்ல. இவரு ஒரு முடிவு பண்றாரு, 10 ரூபாய் குறைக்க போறேன்னு. 10 ரூபாய் குறைக்கிறதுக்கு என்ன வழி? சரி, அடுத்த பக்கத்து மாநிலம் என்ன பண்றான்? கேரளால பண்றான், ஒரு டயத்தை பிக்ஸ் பண்றான். குறைந்தபட்சம் மதுக்கடைகளை குறைப்பதற்கு பதிலா முதல்ல டயத்தை குறைக்கணும். மினிமம் மதியானம் 2 மணிக்கு தான் திறப்பேன், நைட்டு 10 மணிக்குள்ள முடிச்சிரும் கடைய அப்படின்னு டயத்தை குறைக்கணும். இப்ப 2 மணிக்குள்ள ஒருத்தன் காலையில சாப்பிட்டு சரக்கு அடிக்கிறவங்க இருப்பானுங்க. அது 2 மணிக்குள்ள சாப்பிட்டா மதியானம் சரக்கு அடிக்க மாட்டான். கால் அடிக்கிறது கட்டாயிரும். சில பேர் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாக்குறேன், மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி லேட்டா சாப்பிட்டு சாப்பிட்ற பார்ட்டிலாம் இருக்கு. இப்ப இவனுக்கு 2 மணிக்கு கடை 2 மணிக்கு தான் திறக்கணும்னா 1 மணிக்கு அவனுக்கு பசிச்சு சாப்பிட்டுருவான். அப்ப காலையில சரக்கு அடிக்கிறது அவனுக்கு கட்டாயிரும். அப்ப 2வது நிறைய இது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் உருவாக்கணும். மது அடிமைக்கு ஆளானவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை பண்ணணும். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், மெடிசன் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணணும். இவ்வளவு விஷயம் இருக்கு, படிப்படியா பண்ணணும். இந்த வாரியர்ஸுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரே நாள் எல்லாத்தையும் மாத்தி இப்ப கடையில மதுக்கெல்லாம் மூடிச்சு. இதை லாங் ப்ராசஸ். அவர்களே அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவங்களை மீட்டெடுக்கணும். அதுக்கு ஸ்கீம்ஸ் போடணும், ஃபண்ட் அலாட் பண்ணணும், ஒவ்வொரு ஏரியாவில சென்டர்ஸ் போடணும், ரீஹபிலிட்டேஷன் சென்டர் போடணும். அப்புறம் மதுக்கடைகளுடைய நேரத்தை குறைக்கணும், பில் போற சிஸ்டத்தை கொண்டு வரணும். இவ்வளவு இருக்கு. ஆனா இதுல இன்னொரு சிஸ்டம் ஒண்ணு காமெடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா மது பிரியர்கள் என்ன சொல்லிருக்காங்க, நாங்க தானே உங்களை எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், கடைசி நீங்க எங்க தலையில கை வைக்கிற மாதிரி எங்களுடைய பாரை நீங்க மூடுறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா கலாட்டா. நிறைய பேர். இன்னொருத்தர் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மது வாங்குறதா இருந்தா உங்களுடைய ஆதார் கார்டு காட்டுங்க, ப்ரூஃப் இருந்தா தான் இதெல்லாம் சாத்தியமான இருக்கு. ஆக்சுவலா தியேட்டருக்கு போறோம், 18 வயசுக்கு உள்ளவங்களுக்கு தான் தேட்டர் வேலை பண்ணணும்னு இருக்கு. இந்த ஏ சர்டிபிகேட் உள்ள படங்களுக்கு அப்ப சில தியேட்டர்ல ஃபாலோ பண்றாங்க. வெளிநாடுகள்லாம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. அங்கெல்லாம் இப்ப நீங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்த படத்துக்கு நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 5 வயசு குழந்தை தூக்கி போனாங்க, அலோட் கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுல அப்படி கிடையாது. அது என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி மது விற்பனைங்கிறது, மது புகையிலை விற்பனைங்கிறது குறைந்தபட்சம் 18 வயசுக்கு மேலதான் கொடுக்கணுங்கிற சட்டமே இருக்கு. அது சரியா ஃபாலோ பண்றது. இப்ப நீங்க அதெல்லாம் பண்ணணும். அதை பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க பில் சிஸ்டம் கொண்டு வரணும். ஆதாருக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்குங்கன்னா ஆதார் கொடுத்து வாங்கிக்கோங்க, எனி ப்ரூஃப் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு. நீங்க பில் போடுறப்பே நீங்க அதை கொடுத்து என்டாஸ் பண்ணி தான் பில் போடணும்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா இது குறைஞ்சிரும். அப்ப இது நடைமுறைப்படுத்துறதுக்கு பாக்கணுமே ஒழிய அறிக்கையை விட்டு உடனே நீங்க உங்களுக்கு என்ன புரியல. உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுனா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. இப்ப மதுக்கடைகளை குறைக்கிறதுக்கான கணக்கு எடுப்பாங்க, அதை மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க, மாற்று இடம் பார்ப்பாங்க.
அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்ப்பாங்க, கேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இவ்வளவு இருக்கு. ம், இதெல்லாம் பண்ண பிறகுதான் அதை வந்து குறைக்க முடியும். ம். இந்த 10 ரூபா குறைக்கிறாங்கன்னா உடனே அவன் வாங்கி பழகிட்டான். அரசாங்கம் மாறிடுச்சா கூட அதிகாரி மாறலையே, ஆம். அவன் வாங்கி பழகிட்டானே. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா கூட குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அவனுக்கு 10,000 அதுல வருமானம் வருது.